வணக்கம் நேயர்களே, சிறப்பு நேரலைக்கு தற்போது உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தற்போது ஜம்மு காஷ்மீர் இதுவரை வரலாறு காணாத அண்மை கால வரலாறு, கடந்த 10-15 ஆண்டுகளாக வரலாறு காணாத அளவுக்கு மழை என்பார்களே, அப்படி ஒரு மழை தற்போது அங்கு பெய்து கொண்டிருக்கிறது. அதாவது மேக வெடிப்பு, காட்டாற்று வெள்ளம் என்பதெல்லாம் தற்போது சகஜமாகிவிட்டது. முன்பெல்லாம் எப்பொழுதாவது ஆண்டுக்கு ஒரு முறை அல்லது பல ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் மேக வெடிப்பு என்பது இந்த பகுதிகளில் ஏற்படும். தற்போது உத்தரகாண்டில் கடந்த 2 வாரங்களுக்கு முன்தான் உத்தரகாண்டை புரட்டி போட்டது இந்த மேக வெடிப்பும் அதனால் ஏற்பட்ட காட்டாற்று வெள்ளமும். தற்பொழுது ஜம்மு காஷ்மீரிலே, ஜம்மு பகுதியிலே பல இடங்கள் வெள்ளத்திலே மூழ்கி கொண்டிருக்கின்றன. அந்த அளவுக்கு மேக வெடிப்பு ஏற்பட்டு கடுமையான வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த வெள்ளத்திலே பல நதிகள், குறிப்பாக செனாப் நதி, சட்லஜ் நதி, அதே போன்று தாவி நதி ஆகியவையெல்லாம் தற்போது டேஞ்சர் மார்க் என்பார்களே, அந்த அபாயகர அளவை தாண்டி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. இதனால் தாவி நதியிலே அபாயகரமாக தண்ணீர் ஓடிக்கொண்டிருப்பதால் பல இடங்களில் பாலங்கள் உடைந்து விழுந்து விட்டன. தற்போது நாம் பார்க்கின்ற காட்சி கண்கூடாக ஒரு அழிவு ஏற்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த மேக வெடிப்பின் காரணமாக காட்டாற்று வெள்ளம் ஏற்பட்டு அந்த வெள்ளம் முழுவதும் தாவி நதியில் ஓடிக்கொண்டு திடீரென பாலத்தில் பாலத்தின் அடியை அரித்து கொண்டிருப்பதால் பாலத்திலே வாகனங்கள் சென்று கொண்டிருக்கின்றன. திடீரென அந்த ஜம்மு தாவி அந்த பாலம், 4வது பாலம், இது தாவி நதியின் மீது கட்டப்பட்ட 4வது பாலம் என்று கூறுவார்கள். அந்த 4வது பாலத்திலே நீங்கள் பார்க்கலாம், அந்த மேம்பாலம் திடீரென உடைந்து கார்கள் சிக்கிக் கொள்கின்ற அதிர்ச்சி காட்சிகள், நேரலை காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்கிறது பாருங்கள், முழு திரையிலே பாருங்கள். அந்த காட்சியை உண்மையிலே அதிர்ந்து போய்விடும். பாலத்தின் மேல் நாம் சென்று கூட திடீரென பாலம் உடைந்து கார்கள் சிக்கிக் கொள்கின்றன. அந்த கார்களில் சிக்கியவர்களை மிக பாதுகாப்பாக அங்கிருந்து வெளியேற்றுகின்ற காட்சிகளையும் நாம் பார்க்க இருக்கிறோம். மிக 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 இதுவரை நடக்காத ஒரு விடயமாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் இந்த காட்சிகளை பார்க்கிறார்கள். என்றால் இது போன்ற பாலங்கள் திடீரென இடிந்து விழுந்தது. அதாவது மக்கள் போக்குவரத்துக்காக பயன்படுத்தும் மிகப்பெரிய பாலம், இது சாதாரண குறுகிய பாலம் அல்ல, மிகப்பெரிய பாலம். தாவி ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ள 4வது பாலம் இது. அந்த 4வது பாலத்தில் தான் தற்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறது. திடீரென பாலம் அந்த கடையில் ஓடுகின்ற வெள்ளத்தின் அழுத்தம் காரணமாக, அந்த வேகத்தின் காரணமாக பாலத்தின் தூண்கள் திடீரென உடைந்து பாலம் சரிந்திருக்கிறது. அப்படியே சரிந்து விழுந்தபொழுது அந்த பாலத்தில் சென்ற கார்கள் அப்போதே சிக்கிக் கொள்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக மிக அதிர்ச்சிகரமாக காட்சிகள் இவை. இந்த விபத்திலே நல்வாய்ப்பாக யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனால் கார்கள் உள்ளே விழுந்திருக்கின்றன. 3 கார்கள் உள்ளே விழுந்து விட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் மீட்பு படையினர் தற்போது மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் அங்கிருந்து பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டிருக்கின்றனர். எனவே இந்த காட்சிகளை பார்த்து நாம் அந்த தாவி நதியின் வேகம் காஷ்மீரினுடைய ஜம்மு பகுதியிலே பல இடங்களிலே அந்த பெருக்கெடுத்து வெள்ளப்பெருக்கு என்பார்களே, அது மல்டிப்ளை ஆகிக்கொண்டே செல்கிறது. 1, 2 என்ற பன்மடங்கு வேகத்துடன் சென்று கொண்டிருக்கிறது. அந்த காட்சிகள் தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பால காட்சிகளை அடுத்த காட்சிகளை நாம் பார்க்கலாம். அந்த காட்சிகள் இன்னும் அந்த வெள்ளத்தின் வேகம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதை காண்பிக்கின்ற காட்சிகள் தற்போது முழு திரையில் பார்க்கலாம். இதுவும் இந்த காட்சிகளை பார்க்கும்பொழுது நீங்கள் பார்க்கலாம் வெள்ளம் எந்த அளவுக்கு செனாப் நதி ஓடிக்கொண்டிருக்கின்ற காட்சிகள். செனாப் நதியின் வேகம் நீங்கள் பார்க்கலாம். அந்த பாலத்தின் 2 பாலங்களின் அடியிலே தொட்டு கொண்டு ஓடுகின்ற எந்த நேரத்திலும் அந்த பாலத்தை மூழ்கடித்து செல்லக்கூடிய அளவுக்கு வெள்ளம் இருக்கும் என்றதை தான் பார்க்கின்றோம். உத்தர்காசியிலே செனாப் நதியில் உள்ள காட்சிகள் தான். செனாப் நதியில் எப்படி ஓடுகிற பதர்வா செனாப் பாருங்கள், எப்படி வெள்ளம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அருகில் உள்ள கோவில்கள், வீடுகள் என மலைப்பகுதி முழுவதும் தற்போது வெள்ள பெருக்கு தான் காணப்படுகிறது. அந்த வெள்ளத்தின் வேகம் எல்லா எதிரில் இருக்கும் அனைத்தையும் அடித்து சென்று விடும். எதற்கு தடுக்கவே முடியாது எதுவும் என்ற அளவுக்கு அந்த காட்டாற்று வெள்ளம் என்பார்கள். இந்த உண்மையான காட்டாற்று வெள்ளம் என்பதுதான் தடுக்கவே முடியாத அளவுக்கு அடித்து செல்லுகின்றன. வேகத்தின் உச்சத்திலே சென்று கொண்டிருக்கிறது. அந்த செனாப் நதியாகட்டும், தாவி நதியாகட்டும், சட்லஜ் ஆகட்டும், பல பகுதிகள். குறிப்பாக இதனுடைய வேகத்தின் காரணமாக ஜம்மு காஷ்மீர் நீங்கள் பார்த்தீர்கள், ஜம்மு, ஆர்எஸ்புரா, சம்பா, அக்னூர், நக்ரோட்டா, கோட் பல்வால், பிஷ்னா, விஜய்பூர், புர்மாந்தல், பத்தான்கோட், அதே போன்று கத்வா, உதம்பூரின் சில பகுதிகள் என அனைத்து பகுதிகளிலும் இந்த வெள்ளத்தின் காரணமாக கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன. மழையின் வேகமும் தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இன்னும் இந்திய வானிலை ஆய்வு மையம், அதாவது இந்தியன் மீட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் கொடுத்துள்ள
எச்சரிக்கையின்படி அடுத்த 48 மணி நேரத்திற்கு மழையின் அளவு அதிகம் இருக்கும், தொடரும். கடுமையான மழை, கனமழை தொடரும் என கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த கனமழை தொடரும் என்று கூறியிருப்பதால் இந்த பகுதிகளிலே தொடர்ந்து அந்த வெள்ளத்தின் அளவு குறையாமல் அதிகரித்து கொண்டே செல்கிறது என்பதுதான் தற்போது அனைத்து வகையான மீட்பு பணிகளும் முழு அளவிலே மீட்பு படையினர் எல்லோருமே தற்போது களமிறங்கி பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். எஸ்டிஆர்எஃப் என்று அழைக்கப்படுகின்ற ஸ்டேட் மாநில பேரிடர் படை மீட்பு படை, அதே போன்று தேசிய பேரிடர் மீட்பு படை, அதே போன்று இராணுவம், விமானப்படை, அது மட்டும் இல்லாமல் மீட்பு படையினர், சிறப்பு மீட்பு படையினர், கமாண்டோ படையினர் மற்றும் சிவில் அட்மினிஸ்ட்ரேஷன் என அனைவரும் ஒன்றிணைந்து தற்போது அங்கு மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மீட்பு பணிகள் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அந்த வெள்ளத்தின் வேகம் பல இடங்களில் அளவுக்கு மீறி, அபாய கட்டத்தை மீறி சென்று கொண்டிருப்பதால் என்ன செய்வது என தெரியாமல் திணறிக் கொண்டிருக்கிறார்கள் ஜம்மு காஷ்மீர் மாநில நிர்வாகத்தினரால் கூற வேண்டும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தினுடைய அந்த யூனியன் பிரதேசத்துடைய முதலமைச்சர் கூறும்பொழுது, அந்த உமர் ஃபாரூக் சொல்லும் பொழுது, நிச்சயமாக மிகப்பெரிய அளவுக்கு நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோம், ஜம்முவில் எதிர்பாராத அளவுக்கு, வரலாறு காணாத அளவுக்கு என்றே கூறியிருக்கிறார். அந்த மழை அளவினை பார்க்கும்போது கடந்த 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு மிகப்பெரிய அளவுக்கு மழை ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது கத்ரா பகுதி. கத்ரா பகுதியிலே ஏற்பட்ட அந்த நிலச்சரிவு காரணமாக 32 பேர் பலியாகி இருக்கிறார்கள். வைஷ்ணவி தேவி கோவிலுக்கு செல்லும் இடத்திலே இந்த நிலச்சரிவு ஏற்பட்டு 32 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இதுவரை குறைந்தபட்சம் 32 பேர் என கூறியிருக்கிறார்கள். மீட்பு படையினர் மீட்பு பணிகள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த மலையிலிருந்து அந்த மீட்பு படையினர் மீட்டுக்கு வருகின்ற காட்சிகளை தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இவை அனைத்துமே ஜம்மு காஷ்மீரில் உள்ள நமது சிறப்பு ஏற்பாட்டின் காரணமாக, அங்குள்ள ஏஎன்ஐ ஏஜென்சி மூலமாக நமக்கு கிடைத்த பிரத்யேக காட்சிகள் தான் இவற்றை பார்த்து கொண்டிருக்கிறோம். தற்போது மீட்பு படையினரும் உடனடி சிகிச்சைகளும் கொடுக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் மிகப்பெரிய அளவுக்கு, யாரும் எதிர்பாராத அளவுக்கு இந்த மேக வெடிப்பு ஏற்பட்டு இந்த அளவுக்கு வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்றதான் கூற வேண்டும். 4-5, அதாவது இது ஜம்மு காஷ்மீர், ஜம்முவின் நிலவரம். காஷ்மீரின் சில பகுதிகளும் உதம்பூர் போன்ற, அதே போன்று ரியாசி, ரம்பன், டோடா, பிலாவார், கத்ரா, ராம்நகர், ஹிராநகர், பனியால் போன்ற பகுதிகளும் இருக்கின்றன. திரிக்கூட மலையிலே ஏற்பட்ட நிலச்சரிவு காரணமாக தான் 32 பேர் பலியாகி இருக்கிறார்கள். இங்கு பார்க்கலாம் உத்தர்காஷியிலே ஏற்பட்டிருக்கின்ற அந்த வெள்ள காட்சிகள். ஆற்று நீர் எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு, ஏற்கனவே அங்கு எப்பொழுதுமே தண்ணீர் வற்றாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நதிகள் தான் அவை. ஆனால் தற்பொழுது அளவை மீறி, அபாய அளவை மீறி ஓடிக்கொண்டிருப்பதால் தற்போது இந்த கட்டிடங்கள் எல்லாம் எந்த நேரத்திலும் பாதிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், இந்த கட்டிடங்கள் எல்லாம் பார்க்கலாம், இந்த கட்டிடங்கள் எந்த நேரத்திலும் இடிந்து விழுந்து விடுமோ என்ற ஒரு அச்ச நிலை காணப்படுகின்றதான் கூற வேண்டும். என்றால் இந்த கட்டிடங்களை ஒட்டி கொண்டுதான் அந்த ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது. கரைகள் எல்லாம் அரிக்கப்பட்டு வருகிறதாக தற்போது அங்கிருந்து வரும் தகவல்கள் இருக்கின்றன. பல இடங்களில் நிலச்சரிவுகள் ஏற்பட்டிருக்கிறது. மலைச்சரிவுகள் ஏற்பட்டிருப்பதால், மலையின் பல நிலச்சரிவு ஏற்பட்டிருப்பதால் பல இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு, ரயில்கள் போக்குவரத்து முற்றிலும் முடங்கி இருக்கிறது என்றே கூறலாம். ஒரு சில ரயில்கள் தவிர பெரும்பாலான ரயில்கள் முற்றிலும் முடங்கியிருக்கிற லே பகுதி, ஜம்மு காஷ்மீர் உள்ள லே யூனியன் பிரதேசத்திலே இதுவரை பெய்யாத அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. அதாவது அங்கு கிட்டத்தட்ட 70 மில்லிமீட்டர் அளவுக்கு மழை பெய்து கடந்த 3 நாட்கள். இது சாதாரண மழையானா அங்கெல்லாம் மழையே பெய்யாது. ஆண்டுக்கே அங்கு சராசரியாக 10 மில்லிமீட்டர் என்ற 10 சென்டிமீட்டர் என்ற தான் பெய்யும். ஆனால் இந்த 3 நாட்களில் மட்டும் 70 மில்லிமீட்டர் பெய்திருக்கு. 7 சென்டிமீட்டர் மழை என்பது லே பகுதியிலே, அந்த லே விமான நிலையத்தும் தற்போது மூடியிருக்கிறார். என்றால் அட்வர்ஸ் வெதர் கண்டிஷன், அதாவது கால வானிலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் காரணமாக மோசமான வானிலை நிலவுவதால் விமான போக்குவரத்து தற்போது நிறுத்தப்பட்டிருக்கிறது, விமான நிலையம் மூடப்பட்டிருக்கிறது என்ற தகவல் வந்திருக்கிறது. ஒட்டுமொத்தமாக தற்போது நீங்கள் பார்த்தீங்கன்னால் வெள்ளத்திலே தத்தளித்துக் கொண்டிருக்கிறது JNK, குறிப்பாக ஜம்மு பகுதி என்றுதான் கூற வேண்டும். பொதுவாக காஷ்மீரில் தான் இது போன்ற அதிக வெள்ளப்பெருக்கு, காட்டாற்று வெள்ளம் பார்ப்போம். ஆனால் ஜம்முவிலே இந்த முறை அதிக அளவு அந்த மேக வெடிப்பின் காரணமாக பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. அந்த காட்சிகளை தான் தற்போது நாம் பார்க்கிறோம். இதில் குறிப்பாக நாம் மிக இது ஒரு இயற்கை தரும் எச்சரிக்கையாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. என்ன எச்சரிக்கை என்றால், இதுவரை இல்லாத அளவுக்கு அண்மை காலமாக நான் ஏற்கனவே அறிமுகத்தில் குறிப்பிட்டது போல எப்போதாவது ஒரு முறைதான் மேக வெடிப்பு, கிளவுட் பர்ஸ்ட் என்பதை எப்போதாவது ஒரு முறை தான் நாம் சொல்லியிருக்கிறோம் செய்திகளிலேயே. ஆனால் தற்போது மாதத்திற்கு 5 முறை 6 முறை சொல்கின்ற அளவுக்கு இந்த மேக வெடிப்பு என்பது வழக்கமான ஒன்றாக மாறி வருகிறது. இந்த மேக வெடிப்பு என்பது யாராலும் கணிக்க முடியாதது. திடீரென ஒரு குறிப்பிட்ட குறைந்த நிலப்பரப்பிலே
அதாவது 10 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை ஒரு அரை மணி நேரத்திலே, அது 1 மணி நேரத்திலே 10 சென்டிமீட்டர் மழை பெய்யும் பொழுது மிகப்பெரிய அளவுக்கு அந்த காட்டாற்று வெள்ளம் ஏற்படும். மலைப்பகுதி என்பதால் அருகில் உள்ள அனைத்தையும் அடித்து கொண்டு ஓடி வரும். இதனால் மிகப்பெரிய அழிவுகள் ஏற்படும். இது உத்தரகாண்டிலே ஆண்டுக்கு ஒரு முறை வருகின்ற செய்தியாக நாம் பார்த்து வந்த நாம் தற்போது இந்த கடந்த 3 வாரங்களில் மட்டும் 3வது முறையாக இந்த மேக வெடிப்பு, காட்டாற்று வெள்ளம் என்ற செய்திகளை கொடுத்து கொண்டிருக்கிறோம். இது என்ன சொல்கிறது என்றால், இயற்கையின் சீற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது என்பதை தான் நேரடியாக நமக்கு உணர்த்துகிறது. மறைமுகமாக அல்ல, நேரடியாகவே எச்சரிக்கை ஒளியை நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இயற்கை. இதற்கு அடிப்படை காரணமாக நாம் பார்க்கப்படுவது இதே போன்ற நிலைதான் நம்முடைய அண்டை நாடான பாகிஸ்தானிலும் ஏற்பட்டிருக்கிற. பாகிஸ்தான் இது போன்று 10 மடங்கு பேரழிவு ஏற்பட்டிருக்கிறது. மிகப்பெரிய அளவுக்கு கிட்டத்தட்ட 788 பேர் இதுவரை பலியாகி இருக்கிறார்கள் பாகிஸ்தானிலே. இதே போன்ற மேக வெடிப்பும் காட்டாற்று வெள்ளம் தான் அங்கும் காரணமாக இருந்திருக்கிறது. இவை அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் கூறுவது என்னவென்றால், மரங்கள் வெட்டப்படுவது, நகரமயமாக்கல் அதிகமாவது, அதாவது மலைப்பகுதிகளிலே இயற்கைக்கு எதிராக, இயற்கைக்கு மாற்றாக அந்த இயற்கையை மாற்றி கட்டிடங்களை கட்டுவது, நமது வசதிக்கேற்ப மாற்றுவது போன்றவற்றினுடைய எதிரொலிதான் இது போன்ற மேக வெடிப்புகள் அதிகமாக இருக்கிறது. காட்டாற்று வெள்ளம் அதிகமாக இருக்கிறது. அந்த காட்டாற்று வெள்ளத்தின் காரணமாக இது போன்ற பேரழிவுகள் ஏற்படுகின்றன. வெள்ளத்தை கட்டுப்படுத்தக்கூடிய சக்தி மரங்களுக்கு உண்டு. சுனாமியை கட்டுப்படுத்தும் சக்தி மரங்களுக்கு உண்டு. அலையாத்தி காடுகள் எப்படி நம்முடைய சிதம்பரம் பகுதி பிச்சாவரத்திலே காப்பாற்றியது என்பதையெல்லாம் நாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் தற்போது சுற்றுச்சூழல் வல்லுநர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், மரங்கள் தொடர்ந்து அழிக்கப்படுவதும், இயற்கைக்கு எதிராக கட்டிடங்கள் கட்டப்படுவதும், இது போன்ற பேரழிவுகளை, இது இயற்கையாக நடைபெறுகின்ற ஒரு சம்பவம் தான், நிகழ்வுதான் என்றாலும் இந்த சம்பவங்கள் தற்போது அதிகரித்து கொண்டே வருவது, இதன் மூலமாக அதிக அழிவுகளும் இழப்புகளும் ஏற்படுவது என்பது நம்முடைய மனிதன் செய்கின்ற தவறினால்தான் என்று அழுத்தம் திருத்தமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இது ஏதோ இந்தியாவில் மட்டும் நடக்கிறது என்று நினைத்துவிட வேண்டாம். நமது அண்டை நாடான பாகிஸ்தானில் ஏற்படுகிறது, நேபாளில் ஏற்படுகிறது, அது மட்டுமல்ல ஐரோப்பாவிலே பல இடங்களில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, அமெரிக்காவில் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக உலகம் முழுவதும் இந்த மேக வெடிப்பு என்பது அண்மை காலமாக அதிக அளவிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அதன் காரணமாக இந்த காட்டாற்று வெள்ளமும் அதிகரித்து கொண்டே வருவதால் மிகப்பெரிய அழிவுகள் தொடர் கதையாக மாறி வருகின்றன. இந்த தொடர்கதை தொடர்வது மிகப்பெரிய ஆபத்து மனித சமுதாயத்திற்கு என்பதில் மட்டும் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக நாம் அனைவரும் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரத்திற்கு வந்துவிட்டோம். அரசு மட்டுமல்ல, அரசு இயந்திரம் மட்டுமல்ல, நாம் ஒவ்வொருவரும் விழித்துக் கொள்ள வேண்டிய நேரத்திற்கு வந்துவிட்டோம். இல்லை என்றால் இது போன்ற அழிவுகள் முற்றுப்புள்ளி இல்லாமல் தொடர்ந்து கொண்டே நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. இது ஓர் எச்சரிக்கை ஒளி. இந்த ஒளியை நாம் அனைவரும் உணர்ந்து திருந்த வேண்டும் என்பதுதான் இந்த செய்தி சிறப்பு நேரலையினுடைய சாராம்சம். மிக்க நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு சிறப்பு நேரலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.